ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நிபோஸில் ஸோ இன்றைக்கி நிபோஸில் IG1ல் element-1ல் டிசைனர்ஸ், சப்ளையர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க யார் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், சப்ஸ்டன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை சப்ளை பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ தே ஆர் மெனி types of plant and equipment and many types of substance that are used for work purpose. ஸோ நம்ம பிளான்ட்டில் ஒர்க் பண்ணச்சில் நிறைய எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நிறைய சப்ஸ்டன்ஸ், கெமிக்கல் ரிலேட்டடான சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ துரு எடுக்கணுன்னா நம்ம WD-40, அதுக்கப்புறம் வேறு லைட்டு பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்குண்டான ஒரு ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சப்ளை பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும், ஸோ என்ன மாதிரியான அந்த 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 திங்ஸ்லாம் உள்ளே கொண்டு வராங்களோ, ஸோ அவங்க என்ன மாதிரியான அதை என்ன மாதிரியான எப்படி டிசைன் பண்ணியிருக்கணும், எப்படி எப்படி அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, எப்படி இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி தான் நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஒர்க் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறையா கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே மோஸ்ட்லி கெமிக்கல்ஸும் எக்யூப்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஒரு ஷட் டவுன் சொல்லி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நேரம் நமக்கு நிறைய ஹேமர்ஸ் தேவைப்படும், சிசில்ஸ் தேவைப்படும், ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான திங்ஸ்லாம் நமக்கு நிறைய தேவைப்படும். WD-40 தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான திங்ஸ்லாம் எசென்சியல். ஓகேவா? The designers, manufacturers, importers and suppliers of these items and substance from the supply chain, and they are responsible related to the health and safety of their product. அதாவது ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஒரு சப்ளை செயின் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்துருந்தாங்க. அதாவது டிசைனர்ஸ், மேனுஃபேக்சர்ஸ், இம்போர்ட்டர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸு. அதாவது டிசைனர்ஸு, ஸோ ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிசைன் பண்ணதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த திங்ஸை இம்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இம்போர்ட் பண்ண அந்த திங்ஸை அந்த பிளான்ட்டுக்கு சப்ளை பண்ணுறவங்களா இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே அந்த சப்ளை செயின்குள்ளே வந்துருந்தாங்க. ஸோ அவங்க இப்போ அவங்க சப்ளை பண்ண அந்த ப்ராடக்ட்டில் ஏதோ ப்ராப்ளம், அதாவது அந்த ப்ராடக்ட்னால என்ன நல்லது வந்தாலும் சரி, கெட்டது இருந்தாலும் சரி, அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அந்த சப்ளையர்ஸ். ஸோ இந்த சப்ளை செயினில் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அவங்க தான் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அந்த எக்யூப்மெண்ட்னால ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் யார்? ஸோ அதை டிசைன் பண்ணவங்க, தென் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணவங்க, அதை இம்போர்ட் பண்ணவங்க, தென் அதை சப்ளை பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஃபார் ஐட்டம்ஸ் ஆஃப் plant and equipment, those involved in the supply chains are responsible for ensuring that they, அதாவது அந்த பிளான்ட்டுக்கும், அதாவது இந்த பொருட்களை எல்லாம் பிளான்ட்டு எக்யூப்மெண்ட்டுக்கு அதாவது சப்ளை செயினில் இருக்கிறவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 6 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் 5 தான் கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று வரும், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ they are adequately designed, constructed and tested as to be safe for their intended purpose. Once again, அதாவது நம்மளோட தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள், ஸோ அது சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, போதுமான அளவு சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை டிசைன் பண்ணவங்களா அதாவது நம்ம சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான நம்ம நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் பாதுகாப்பான இருக்கிற வகையில் இருக்கிற அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கா, டிசைன் பண்ணப்பட்டிருக்கா, அதுக்கப்புறம் கட்டமைச்சிருக்காங்களா, ஸோ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களா, தென் அதை டெஸ்டட், அதை சோதிச்சிருக்காங்களா, ஸோ அதனால் ஏதாவது ஒரு அஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு சோதிச்சிருக்காங்களா. ஸோ இது எல்லாமே அவங்க டெஸ்ட் பண்ண பிறகு தான் நமக்கு அந்த பொருட்களையே அவங்க சப்ளை பண்ணணும். அப்படி சொல்லாமல், அதாவது இப்படி பண்ணாமல் டேரெக்டாக சப்ளை பண்ணால்
ஸோ அதுக்குண்டான அதில் வர்ற அதனால் வரக்கூடிய ஆக்சிடெண்ட்டுக்கும் அந்த ஆக்சிடெண்ட் காரணம் இவங்க தான் அப்படின்னா அதுக்கு அவங்க தான் வந்து அபராதம் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் கம் வித் அப்ரோப்ரியேட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது த தகுந்த அதாவது அப்ரோப்ரியேட் அதாவது தகுந்த வழிமுறைகளோட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு டானிக் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டானிக் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது வந்து அவங்க வந்து நாங்கள் வந்து இப்படிலாம் தயாரிச்சிருக்கோம், இந்த மாதிரி கூலிங்கில், இந்த மாதிரி டெம்பரேச்சரில், இந்த மாதிரி இடத்துல குழந்தைகள் கை கெட்டாத உயரத்தில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்காம அந்த பொருட்களை கொண்டு வந்தாங்கன்னா எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு மக்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷனோட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அதனால் அதை இதுக்கு தான் யூஸ் பண்ணணுமா, இந்த சளி பிடிச்சா தான் அது அந்த டானிக்கை குடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனோட அவங்க வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபார் கெமிக்கல்ஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் தோஸ் இன்வால்வ்டு இன் த சப்ளை செயின் ஆர் ரெஸ்பான்சிவ் ஃபார் என்ஷூரிங் தட் அதாவது கெமிக்கல்ஸ் அண்ட் அதை சப்ளை எக்யூப்மெண்ட் சப்ஸ்டன்ஸ், அதாவது கெமிக்கல் அதுக்கு உண்டான சப்ஸ்டன்ஸ் இதை வந்து சப்ளை பண்ணுறவங்க ஸோ இதை அந்த சப்ளை செயினில் இவங்க இருப்பாங்க. ஸோ கெமிக்கல்ஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸை வந்து யார் வந்து சப்ளை பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து அந்த பொருளுக்கு ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே நம்ம சொன்னது தான். ஸோ இது எல்லாத்தையுமே அதெல்லாம் சப்ளை பண்ணுறவங்க தான் அந்த சப்ளை செயினில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். அதனால் வர்ற நல்லது வந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நல்லது வந்தால் அடுத்தடுத்து உங்கள்கிட்ட பொருட்களை வாங்குவாங்க. இதே இது ஒரு டானிக் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, ஸோ அந்த டானிக்னால் வந்து நல்லது நடந்துச்சுன்னா அடுத்தடுத்து உங்கள்கிட்ட அந்த பிராண்டை வாங்குவாங்க. இதே இது அந்த டானிக் வந்து உங்களுக்கு அந்த அந்த சளியை குணப்படுத்தலை அப்படிங்கப்போ உங்களுக்கு யாராவது எடுத்து உங்கள்கிட்ட வாங்குவாங்களா? ஸோ வாங்காத ரெண்டாவது விஷயம். அதனால் எதுவும் ப்ராப்ளம் அவருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஸோ அதுக்குண்டான அபராதம் நீங்கள் தான் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். பிரிட்டானியாவோ ஏதோ ஒரு பிஸ்கட் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு பிள்ளைக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த பிள்ளைக்கு உடல் உபாதைகள். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும், வேறு எங்கேயுமே நடக்காது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பைரியான பொருட்களை வந்து சேல் பண்ணுறது. ஸோ இதனால் வந்து வயிற்றுளைச்சல் நிறைய ஒரு சில பிள்ளைகள்லாம் இறந்து வேறு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கடையோட ஓனர் தான். ஸோ மேனுஃபேக்சரிங் டேரக்டை பார்த்துட்டு 2024 முடிய போகுது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதை வந்து அவங்க வந்து ஒன்று அதை கம்மியான ரேட்டுக்கு விற்று காலி பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா அதை டிஸ்போஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா வாங்கினவன்ட்டே கொடுத்துருக்கணும். ரெண்டும் பண்ணாமல் நம்மகிட்ட விற்றது அவங்களோட தப்பு. இதனால் வந்த பாதிப்பை வந்து அந்த கம்பெனி தான், அந்த கடை தான் வந்து ஃபேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் அடுத்து ஆர் அப்ரோப்ரியேட்லி டெஸ்டட் ஸோ தட் தேர் ஹசார்டஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் அண்டர்ஸ்டுட். அதாவது அந்த பொருள் அந்த பொருள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ரோப்ரியேட்லி டெஸ்டட் அந்த சப்ஸ்டன்ஸ் அந்த கெமிக்கல் வந்து அப்ரோப்ரியேட்லி போதுமான அளவு, அதாவது தேவையான அளவு அபாயகரமான பண்பு, அதாவது அதோட ஹசார்டஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து அதாவது சரியான முறையில் சோதிக்கப்பட்டு அது வந்து இதோட பண்பு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, தே ஆர் அப்ரோப்ரியேட்லி பேக்டு அண்டு லேபிள்டு. ஸோ சரியான முறையில் அதை வந்து பேக்கேஜ் பண்ணி லேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த டானிக் பின்னாடி நான் சொன்னது தான். ஸோ நான் இங்கே வந்து டானிக் அப்படி ஒரு கெமிக்கல் சொல்லாமல் ஸோ டானிக் சொல்கிறேன். ஸோ ஒரு இருமல் சிரப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது எனக்கு இப்போ கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த சப்ஸ்டான்ஸ் அந்த டானிக் வந்து சரியான முறையில் எல்லா டெஸ்ட்டுக்கும் பாஸ் ஆகிருக்கணும். பாஸ் ஆன பிறகு அதில் வந்து பின்னாடி லேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ லேபிள் பண்ணி இதில் இந்தந்த கண்டென்ட் இவ்வளோ இருக்குது, இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணது இந்த இடத்துல தான் மேனுஃபேக்சரிங் பண்ணோம், அதுக்கப்புறம் இதை வந்து இவ்வளோ டிகிரி செல்சியஸில் நீங்கள் இவ்வளோ தூரத்தில் உயரத்தில் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வேறு எங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும், ஸோ குளிக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக அதில் கொடுத்துருக்கணும், அதாவது லேபிள்டு பண்ணியிருக்கணும். அண்ட் அடுத்து கம் வித் அப்ரோப்ரியேட் இன்ஃபர்மேஷன். ஸோ பொருத்தமான தகவலோடு வரணும்.
ஸோ இந்த பாயிண்ட் தான் நான் வந்து 2வது பாயிண்ட்டாக சொன்னேன். ஸோ கம் வித் அப்ராப்ரியேட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதாவது இது எங்கே அப்படின்னா எம்எஸ்டிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட். ஸோ லைக் நீங்கள் வந்து அந்த பின்னாடி இந்த டேட்டா ஷீட்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு சில டானிக் பின்னால் ஒரு சில ப்ராடக்ட் பின்னால் கிராஃப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கிராஃப் மூலிமா ஸோ இதில் வந்து ஃபேக்ட் இவ்வளோ இருக்குது. ஸோ ஃபுட்டு ஐட்டம்ஸ்லாம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேக்ட் இவ்வளோ இருக்குது, கலரிஸ் இவ்வளோ இருக்குது, தென் இதில் விட்டமின் இ இவ்வளோ இருக்குது, விட்டமின் சி இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கிராஃப் ஷீட்டோட ஸோ அப்ராப்ரியேட் இன்ஃபர்மேஷனோட அந்த சப்ஸ்டன்ஸை வந்து அவங்க கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிசைனர், சப்ளையர்ஸ், மேனுஃபேக்சருக்கு உண்டான என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஸோ கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி டெஸ்ட் பண்ண பொருட்களை மட்டும்தான் அவங்க வந்து அலோவ் பண்ணணும். அப்ராப்ரியேட் இன்ஸ்ட்ரக்ஷனோட கண்டிப்பாக வரணும். அதுக்கப்புறம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோ இதனால் இவங்க எல்லாருமே சப்ளை செயினில் இருக்காங்க. ஸோ இதனால் வர்ற நல்லதோ கெட்டதோ இதுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு இவங்க தான் வருவாங்க. தென் அடுத்து வந்து இதோட ஹசார்டஸ் ப்ராப்பர்ட்டி, இதோட அபாயகரமான தன்மை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதை வந்து டெஸ்டட் பண்ணியிருக்கணும். தென் அதுக்கப்புறம் பேக்கேஜ் வந்து கரெக்டாக அப்ராப்ரியேட் அப்படிங்கிறது சரியான கரெக்டான அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கரெக்டாக பேக்கேஜ் பண்ணி லேபிள் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் கம் வித் அப்ராப்ரியேட் இன்ஃபர்மேஷன். ஸோ கரெக்டான அந்த லேபிள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட எம்எஸ்டிஎஸ், ஸோ மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட், ஸோ அந்த ஷீட்டோட வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு இதுதான் அர்த்தம், ஸோ நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு சில பாயிண்ட் முன்ன பின்னே இருக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து புக்கை பார்த்து, அதாவது நிபோஷோட ஒரிஜினல் புக்கை பார்த்து நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் கொடுத்த பாயிண்ட்ஸ் இது நான் க்ரியேட் பண்ண பாயிண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு இதுதான் நீங்கள் சொன்னது சரியாக தப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் அதையும் கண்டிப்பாக ஹெசிடேட் பண்ண மாட்டேன். ஸோ நம்மளை ஏதோ இவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எதுவும் நான் நினைக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.